அண்ணன் சீமான் வந்து நேற்று பொதுக்கூட்டம் கோவையில் பேசியிருக்காரு. கோவையில் பேசும்போது நான் நிச்சயமாக இந்த முறை தனித்து தான் போட்டிடுவோம், அதில் சந்தேகமே வேணாம், கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். ஆனால் வெளியில் என்ன பேச்சு இருந்ததுன்னா, இவர் இந்த முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவார், இதுக்கு மேலே தனியாக நின்னா யூஸ் இல்லைங்கிறத சீமான் உணர்ந்துட்டாரு அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த முறையும் தனியாக தான் நிற்பங்கிறாரு. இது அவர் உண்மையில் லாபமாக இருக்குமா? இதை முதல்ல தனியாக தான் நிற்பாரா? வாய்ப்பு இருக்கா? அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் தனியாக தான் எடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு போவார், அதிமுக கூட்டணிக்கு போவார்னு சொல்லுவாங்களே தவிர, ஒரு யாரெல்லாம் சொன்னாங்கன்னா அந்த அரசியல் ஜோசியம் பார்க்குறவங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த முறை சீமான் பாஜகவில் சேர்கிறார், இந்த முறை சீமான் அதிமுகவில் சேர்கிறார். ஏன்னா அவரோட பேச்சை பார்க்குறாங்க இல்லையா, அதிமுகவுக்கு எதிராக போகிறப்ப இவர் வந்து இவங்க சேருவாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் தனிச்சு தான் நிற்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து அவர் சொல்லி இல்லை, அவர் சொல்லலாம் கூட அவர் தனிச்சு தான் நிற்பார். அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு, விஜயோட சேர்ந்து நிற்கலாமா அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அது உண்மை, மாற்று கருத்தே கிடையாது. விஜய் அந்த அரசியலுக்கு வந்தப்போ ஏன் தம்பி கூட நான் சேர்ந்து நிற்கக்கூடாதா அப்படின்னு அவரே கேட்டார். அவருக்கு வந்து விஜயை தவிர வேறு எந்த கட்சி கூடயும் அவர் கூட்டணி செய்கிறதுக்கான விருப்பம் தெரிவிச்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தம்பி விஜய்னு அவரும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறாரு, நம்மளோட விஜய் அப்படின்னு அவர் சீமான் நம்புறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், தெரிஞ்ச வரைக்கும் சீமான் வந்து தனிச்சு தான் அந்த தேர்தலில் சந்திப்பார். இந்த 117 இடங்கள், 117 ஆண்கள் 117 பெண்கள்னு ஏற்கனவே அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் எனக்கு தெரிஞ்சவர் இதில் இப்போ நேற்று 117 இடங்கள்னு சொல்லி சொன்னார். நேற்று ஏதோ தொடர்ந்து தோல்வியே வந்துட்டு இருக்கே, இந்த தோல்வியே போயிட்டு தான் என்னன்ட்டு ஏதோ பாட்டுலாம் பாடினார் தான் சொன்னாங்க, நான் பார்க்கல. நீங்கள் ஏதாவது இல்லை ஆக்சுவலாக எக்ஸ்பர்ட் ஆச்சு நீங்கள்? ஆக்சுவலாக என்னன்னா பொதுவாக தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் தான் நேற்று வச்சு நேற்று வச்சது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் படுகொலை நாள், ஆமாம், அது வந்து தேர்தலை பற்றி தான் பேசினார். தேர்தல் தன்னோட நாம் தமிழ் நிலைப்பாடை பற்றி பேசினார். அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு கட்சியோட தலைவர் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை பற்றியே பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசுவாங்க, ஒன்றுமே இல்லாதவங்க கூட நாம் இந்த முறை வெற்றி பெறுகிறோம், நாம் அரசியல் கைப்பற்றுவோம் அப்படிலாம் ஆச்சா ஊச்சான்னு பேசுகிற இடத்துல போன இடங்கள்லாம் தோல்வியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம தோத்தாலும் கவலை இல்லை, நம்ம வந்து அரசியல் மாற்றத்துக்காக நம்ம கூட்டணி மாறிடலாம், அடிப்படை மாற்றத்துக்காக நம்ம வந்தவங்க, அதனால் கூட்டணி நம்ம ஒருபோதும் போக மாட்டேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இங்கே என்ன சீமான்ட்ட ஒரு சரியோ தவறோ அவரோட நிலைப்பாடில் எந்த கட்சியோடும் நான் கூட்டணி போக மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக நம்புகிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் கூட அவர் கூட்டணிக்கு போக விருப்பப்பட்டார் அப்படிங்கிறது உண்மை. விஜய் அரசியலுக்கு வந்தபோது விஜய் கூட நம்ம அரசியலில் பயணிக்கலான்னு விருப்பப்பட்டால் தான் தம்பி கூட சேர்ந்து நான் பயணிக்கக்கூடாதா அப்படின்னு கூட நிறைய இடங்களில் அவர் பேசினார். ஆனால் அவர் தனியாக தான் ஏன் போனார்னா, விஜய்க்கு வந்து சீமானோட சேர்ந்து பயணிக்கல விருப்பம் இல்லை. வெளிப்படையாக உண்மை தான். சீமான் வந்து தனிச்ச அரசியல், விஜய் வந்து தனிச்ச ஒரு அரசியலை கொண்டு போகணும் தான் ஆசைப்பட்டார். சீமானை வந்து கூட கூட்டிகிட்டு போகல விருப்பம் இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த விஜயனுடைய அரசியல் வருகை சீமானை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். நிறைய கட்சிகளாக பாதிக்குவேன், அதில் சீமானையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ சீமான் என்ன பண்ணுறாரு, 134 இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நேற்று அறிவிச்சிருக்காரு. 134 இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ்லேருந்து ஒரு பேட்ச் அப்படியே வெளில போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு டைம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆமாம் திமுகவில் போனாங்க, அதிமுக போனாங்க, பாஜக போனாங்க, வேல்முருகன் அவர்களை நோக்கி நிறைய ஆமாம் நிறைய பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகன் நோக்கி கூட போனாங்க. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் இவங்களெல்லாம் போனதுக்கப்புறம் ஏன் சீமான் தனிச்சு நிற்கிறாரு, இவரால் இயங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம அடிப்படை ஒரே விஷயந்தான், அண்ணன் சீமான் வச்சு நடத்துகிற ஒரு தமிழ் தேசிய பொறியியல் கல்லூரி, ஒரு பேஜ் உள்ளே வந்துச்சுன்னா இன்னொரு பேஜ் வெளில போயிடும். அதனால வந்து கதவு மூடினா ஒரு கதவு திறக்கும். ஆமாம், ஒரு பேர் வெளியே போனால் 20 பேர். ஆமாம், ஒரு 2023 கல்வியாண்டில் ஒரு பேஜ் வெளில போயிட்டாங்களா, 2026 பேஜ் உள்ளே வந்துடுவாங்க. அது மாதிரி தான் தவிர அதனால் வந்து பெரிய பாதிப்பும் நாங்கள் இல்லை. ஏன்னா சாலிடாக அவரும் ஒரு தனித்த அரசியல் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு கண்டிப்பாக எந்த இடம் ஒரு எம்எல்ஏ சீட் கூட போறீங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச இத்தனை ஆண்டுகளில் ஒரு எம்எல்ஏ சீட்டை கூட எந்த ஒரு அதிகாரத்தையும் நோக்கி பயணிக்கலை. ஆனால் இருந்த போதும் இவ்வளோ ஒரு கட்சியை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட காலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நேற்று கூட அந்த விஷயத்தை அவர் வழியோட சொல்லியிருப்பாரு. முதல் எலெக்ஷனில் போட்டிக்கிட்டோம் 1.1%, இரட்டை மெழுகுவர்த்தின்ற ஒரு சின்னத்தை வச்சு. அதுக்கப்புறம் வந்தோம் 5%. அப்பயே ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாங்க முடியல, நீலகிரியில் ஆட்களை போட மறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். அப்புறம் 8% மேலே வாக்குகள் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் தமிழர் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும், அந்த தோல்வியெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சோகமாக சொல்லிட்டு அந்த வளர்ந்து வந்ததுக்கான ஒரு விஷயத்தையும் அவர் அந்த பெருமையாக சொன்னார். இன்னொரு விஷயம் ராஜேஷ், ஏன் வந்து சீமான் வந்து எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டில் எம்பி சீட்டு எதுவும் இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக வந்து அந்த கூட்டணிக்கு போகிற எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு முதல்ல விளக்கம் தெரியும். இவர் ஓட் பேங்க் ஏன் தனியாக தான் நிற்கிறாரு இன்னைக்கு இந்த எலெக்ஷனில், அவர் ஏன் கூட்டணி போடக்கூடாது, ஏன் தனியாக நிற்கிறாரு? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அரசியல் மாற்றத்துக்காக நான் வந்து வரல. நம்மள்ட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசினப்பே அவர் சொல்கிறேனே, அரசியல் மாற்றத்துக்காக வந்தால் ஏன்னா அவங்க ஒரு சில நேரங்களில் கேள்வியாக கூட கேட்டிருக்கேன்.
ஒரு மாதிரி டயர்டாகலையா உங்களுக்கு, தொடர் தோல்விகள் ஒரு மாதிரி டயர்டாகலையா, விரக்தி ஆகலையா நீங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் ப்ரெஸ் மீட்லேயே கூட சொல்லியிருக்காரு. நான் அரசியல் மாற்றத்துக்காக அரசியலுக்கு வந்தேன்னா நான் ஒரு இடங்களில் 10 இடமோ 15 இடமோ வாங்கிட்டு அது 5 இடம் 6 இடம் வெற்றி பெறலாம். ஆனால் நான் அடிப்படை மாற்றத்துக்காக வந்தவன், இந்த அரசியலோட கட்டமைப்பே மாற்ற வந்தவன். அதனால் நான் ஒரு கட்சியில் போய் கூட்டணி போகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா பேர் இந்த மாதிரி கொள்கை பேசிட்டு போனவங்க எல்லாம் ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்து அவங்க காணாம போயிட்டாங்க. அது வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம், காணாம போயிட்டாங்க. நிறைய கட்சிகள் அது மாதிரி எடுத்து வழக்கமாக சொல்கிறார், காணாம போயிட்டான். ஆனால் அப்படி ஒரு சூழல் எனக்கு வந்துடக்கூடாது. ஒருவேளை நான் இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக தனியான்னு நான் போயிட்டா கூட நாம் தமிழர் கட்சி என்னைக்காவது ஒரு நாள் அதிகாரத்தில் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். அதை பார்க்கலாம்.